தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் திமுக ஆட்சியில்தான் 1185 கோடி ரூபாய் கோயில்களுக்கு உபயதாரர் நிதியாக வந்துள்ளது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இதுவரையில் 9491 பணிகளுக்கு உபயதாரர் நிதியாக 1185 கோடி வரப்பட்டிருக்கின்றது. உபயதாரர் நிதி இவ்வளவு பெரிய தொகை ஒரு ஆட்சி காலத்தினுடைய 5 ஆண்டுகளில் இதுவரையில் பெறப்பட்டதில்லை. அந்த நன்கொடைகள் அவர்கள் எண்ணத்திற்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கண்ணை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையாக அந்த திருக்கோயில்களுக்கு பயன்படுகிறது என்ற அவர்களுடைய நற்சான்றிதழ் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய தொகை இந்த திருக்கோயில்களுக்கு உபயதாரர்களால் வழங்கப்பட முடியும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி ஏற்பாடுகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பரமபதவாசல் திறப்பின் போது ஒருவருக்கு 500 ரூபாய் கட்டணம் என 1500 பேருக்கு அனுமதி வழங்கப்படும் என்றார். ஆன்லைன் மூலம் முதலில் விண்ணப்பிக்கும் 500 பேர் இலவச அனுமதி சீட்டு வழங்கப்படும் என்றார். சிறப்பு தரிசனங்கள் முடிந்து 6 மணிக்கு பொது தரிசனம் தொடங்கும் என்ற அவர், கோயிலில் குடிநீர், கழிப்பறை, மருத்துவ வசதிகள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவர்களும் சிறப்பு வழியில் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நாளை ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் வரும் 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற உள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ஜனவரி 13ஆம் தேதி அன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.